ஏன்பா இது கடலூரா? மக்கள் கடலாக குடியிருக்கிற ஊராப்பா. அடேங்கப்பா. ஊடக நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை தோழர்களே, பார்த்திருப்பீங்க, நீந்தி நீந்தி தான் பொதுச் செயலாளர் மேடைக்கே வந்தார். அவர் விரதம் இருந்து எங்களுக்கெல்லாம் பனையூர்ல வந்து நாங்கெல்லாம் வேலை செஞ்சு வர்ற நிர்வாகிகளுக்கு சோறு போட்டு அடுத்தவர்களை உண்ண வைத்து நாங்க உண்ட இலையை எடுக்கக்கூடிய ஆண் தாய் ஒருத்தர் இருக்காருன்னா பொதுச் செயலாளர் மட்டும்தான், வேற எந்த கட்சியிலையும் கிடையாது. இவங்களுக்கு ஆச்சரியமே அதுதான். எப்படி இப்படி ஒரு கூட்டம்? இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கொடுக்கின்ற காசுக்கும் கூடுகிற கூட்டம் அல்ல. அவர் குரல் கொடுத்தாலே கூடக்கூடிய கொள்கை கூட்டம், தளபதி கூட்டம். நேரம் குறைவு. எதை சொல்வது? ஒரு உயிரை அல்ல, ஒரு முகத்தை அல்ல, ஒரு சின்ன பயிருங்க. ஒரு பயிர் வாடினாலே வாடிய பயிரை கண்ட போதே வாடிய வள்ளலாரை தந்த வடலூரை தந்த கடலூரை சொல்வதா? 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேவநாத சுவாமியினுடைய திருக்கோயிலை சொல்வதா? அந்த ஆடியிலையும் அந்த புரட்டாசிலையும் புறப்பாடை பார்ப்பதற்கு 2 கண்கள் போதாது என்ற நெஞ்சுருகி நிற்கிற இந்த ஆன்மீக மண்ணை சொல்வதா? கோபத்தோடு கொதித்து வருகிற சுனாமி அலைகளை கூட கொஞ்சி கொஞ்சி அலைகளை ஆத்தி ஆத்தி அமுக்குகிற அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணை சொல்வதா? இவ்வளவு பொக்கிஷங்கள், சாதனைகள், சிறப்புகள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கடலூர் மண்ணை வணங்கி என்னுடைய கண் மலரை அதோடைய பாத மலரில் வணங்கி நிற்கிறேன். இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த கடலூர்ல தான் ஒரு சோதனையும் இருக்கு. அதுதான் இந்த திமுக அரசாங்கம். அண்ணன் பேசும்போது சொன்னாரு, சுனாமி வந்தது, புயல் வந்தது, அந்த துன்பம் வந்தது. வந்த துன்பத்திலேயே பெரிய துன்பம் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான். மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். பாதி பேருக்கு தெரியல. ஏன்னா மதிப்பிற்குரிய அண்ணன் தொகுதிக்குள்ளார் அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சுத்தி 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 வருவாருன்னு பார்த்தா மேடையில துண்டு எடுத்துக்கிட்டு சுத்தி சுத்தி சுத்தி. இதுல நம்மள கொள்கை இல்லாத கூட்டமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் எப்படி தொடங்கியது பார்த்தீங்கல்ல? உண்மையிலே மற்ற கட்சியெல்லாம் தலைமை கழக நிர்வாகிகள் வருகிற வரைக்கும் மேடையில குத்துப்பாட்டு போடுவாங்க. குத்துப்பாட்டு போட்டு நிகழ்ச்சி தொடங்கினா திமுக, கொள்கை பாடலோடு நிகழ்ச்சி தொடங்கினா தாவேக. கடலூர்லயே கட்டினாதான் சார் அதுக்கு பேரு கடலூர் பஸ் ஸ்டாண்டு. குறிஞ்சிப்பாடியில போய் வச்சிட்டீங்களே சார், என்ன ஒரு உலக சோதனை! நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த ஆடை அணிகளை நாம கிடையாது, கூட்டம் முடிந்து கலட்டி வைத்து விடுவோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவும் சாப்பிடுறோம் பாருங்க. பிறக்கும் போது மனிதன் 3 கிலோ எடை இருப்பான். இத்தனை பெரிய உருவமாக மாறுவது யார்? நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் சாப்பிடுறோம் பாருங்க. அது உள்ள போய் ரத்தமா, ஆற்றலா, சக்தியா மாதிரி நம்மளை வேலை செய்ய வைக்குது, பேச வைக்குது, ஓட வைக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவு நமக்கு தராங்க பாருங்க. வாழும் தெய்வம் தான் அது விவசாய பெருமக்கள் மட்டும்தாங்க. விவசாயி இல்லைனா இந்த தேசம் இல்லை. அந்த விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக மேடையில் உரிமையாக பேசுவது, அநாகரிகமாக பேசுவது, எப்படி பேச வேண்டும் என்பதற்கு, இப்படிதான் பேச வேண்டும் என்பதற்கு மேடையில் எனக்கு முன்னால் பேசிய தம்பிகளுக்கு மீண்டும் ஒரு பெரிய கரவொலித்தாக, இதுதான் தமிழக வெற்றி கழகம். கொள்கையை பேசுங்க, அரசியலை பேசுங்க, அதுதான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நேத்து ஒரு தலைப்பு செய்தி, பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல இல்ல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. உண்மையிலேங்க தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் நிறைய உணவு போட்ட அன்னதான பிரபுனா மதிப்பிற்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருவர் தான். அந்த மாமனிதனை அரசியல் உலகில் அதிகமாக தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன். தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் இருந்து எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அத சட்டமன்றத்தில் பேசுங்க. உலகத்திலேயே ஒரு வேளாண் பட்ஜெட்டை ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தாக்கல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். ஒரு வாரம் அதை பத்தி பேசணும், மாணவர்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்யணும், ஆசிரியர்கள் எடுத்து பேசணும், விவசாய சங்கங்கள் பேசணும். கடலூர் திரும்பிய திசையெல்லாம்
வருகின்ற வரியெல்லாம் பார்க்கின்ற முகமெல்லாம் தமிழக வெற்றி குடகத்தினுடைய அந்த பட்டொலி வீசி பறக்கிற அந்த வெற்றி கொடி பறக்கிறது. ஜெயிஸ்டாரு, தளபதி ஜெயிஸ்டாரு. தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் போர்க்களம் தொடங்குகிறது. இங்கிருந்து பார்க்கிறேன், மக்கள் கடல் நடுவே தன்னெழுச்சியோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏந்தி எங்களுடைய தோழர்கள் அப்படி ஏந்தி இப்படி பிடித்திருக்கிறார்கள். இன்று தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓசை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி சின்னமாம் விசிலோசை மட்டும்தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது.